இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள். ஒய் இஸ்ரேல்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் தொடர்ச்சியாக வருடங்களுக்கு மேலாக 7 முக போர் முனையில இருந்து தாக்குதலை நடத்தி தன்னை தற்காத்து வருகிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த எல்லா யுத்தத்தின் நடுவிலும் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் ஜெயித்து வருகிறது என்பதையும் நம்ம அறிந்த ஒரு செய்தியே. எந்த நாடுமே சந்திக்காத அளவுக்கு ஒரு தனி நாடு, அதுவும் ஒரு சின்ன நாடு, இன்னைக்கு 7 விதமான தாக்குதலை சந்திக்குது. லெபனான், வெஸ்ட் பேங்க், காசா, சீரியா, ஈராக், ஈரான், ஏமன். ஸோ பல நாடுகளில் இருந்து தாக்குதல் தொடர்ச்சியாக வருகிறத நம்ம பார்க்குறோம். அத்தனை தேசங்களிலும் பார்க்குற சமயத்தில் ஒரு கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப குறைவு தான். பட் தே ஆர் வெரி மச் இன்டெலிஜென்ட் அண்ட் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு சில தகவல்களோடு கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிற 3 முக்கியமான தீவிரவாத இயக்கங்கள், ஹமாஸ், ஹெஸ்போலா மற்றும் ஹூத்தீஸ். ஏமன் நாட்டிலிருந்து ஹூத்தீஸ், லெபனான் நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய ஹெஸ்போலா மற்றும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ். ஸோ ஆரம்ப நிலையில் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் இந்த போர் ஆரம்பமானது. ஆனால் அப்படியே மற்ற நாடுகள் இணைந்து மற்ற தீவிரவாத இயக்கங்கள் இவர்களுக்கு கை கொடுக்க, இவர்களுக்கு தலையாக இருக்கிற ஈரான் இவர்களுக்கு எல்லா ஆலோசனைகளையும் வழங்கி இந்த போரை இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். சரி, ஆனால் ஒன்று நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் ஒரு நாள் அவங்க பழசை மறக்கவே மாட்டாங்க. வாங்கின அடியும் வாங்கின இழப்பையும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. அதற்காக அவர்கள் திருப்பி தாக்குதல் நடத்தி அதை பழி தீர்க்காமல் அவங்க விடவே மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் பல காலங்களாக அகதிகளாக அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் பல நாடுகளில் சிதறி போய் அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நியர்லி 2000 இயர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. அந்த மக்கள் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல அவங்க இணைஞ்சு வாழலை. ஸோ இப்போ இருக்கிற நாட்டையும் அதுவும் ஒரு சின்ன பரப்பளவையும் நாங்கள் கைப்பற்றியே தீருவோம். 24 மணி நேரமும் ஈரானுடைய ஒரு சின்ன வீடியோவை நான் பார்க்க நேர்ந்தது. இங்கே போட முடியாத காரணத்தினால நான் சொல்லுகிறேன். கமேனி அவர்கள் சமீபத்தில் சுப்ரீம் லீடர் என்று ஈரான் தேசத்தில் அழைக்கப்படுகிற தலைவர் ஒரு பெரிய மீட்டிங் நடத்துகிறாரு. அந்த மீட்டிங் நடத்தும் போது அவர் அவருடைய உரையாடலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு ஸ்லோகமாக கோஷமிடுறாங்க. ஸோ அந்த கோஷமிடும் பொழுது அதில் அவங்க ரொம்ப ஒரு வைராக்கியமாக, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க பாடக்கூடிய வரிகளில் ஒரு சில வரிகள் என்ன அப்படின்னா, டெத் டு அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா சாகணும். அடுத்தது உங்களுக்கே தெரியும் எந்த நாடு பேர் வந்திருக்கோம் அப்படிங்கிறது, டெத் டு இஸ்ரேல். நாங்கள் இஸ்ரேலை நாங்கள் அழிக்காமல் விடவே மாட்டோம். இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாது. இஸ்ரேலை நாங்கள் கைப்பற்றியே தீருவோம். அது பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான ஒரு நாடு அப்படின்னு கோஷமிடுறத பார்த்த பிறகுதான் அவர் பேச்சே அவர் ஆரம்பிக்கிறார். இந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் நாட்டுக்கு நாடு ஒரு பெரிய விரோதத்தையும் பகையும் வளர்ந்து வர்றதையும் நம்ம பார்க்குறோம். இதோடைய முடிவெல்லாம் என்ன ஆகும், அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அது எத்தனை யுனைடெட் நேஷன்ஸ் வந்தாலும், எவ்வளோ சமாதான பேச்சுவார்த்தைகள் வந்தாலும், சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து வந்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த நோவா ஃபெஸ்டிவல், அந்த நாளில் நடந்த தாக்குதல். ஸோ வீடு புகுந்து சிலரை தாக்கி சிலர் கொலை செய்யப்பட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பகுதி தான் பாருங்க. பட் they will always remember. பாருங்க, அதை ஒரு நாள் விட மாட்டாங்க. அதுக்கு பிளான் போட்டவங்க, பணம் கொடுத்தவங்க, ட்ரைனிங் கொடுத்தவங்க, ஆயுதம் சப்ளை பண்ணவங்க, எல்லாத்தையும் ஒருத்தர் விடாமல் அவங்க கண்டுபிடிச்சு என்ன செய்வாங்க, பழி தீர்க்காம விடவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு மினி ஹாலோகாஸ்டாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஒய் இஸ்ரேல்? இந்த சண்டையெல்லாம் மிக முக்கியமான காரணம், அந்த காரணத்துக்கு பின்பாக மறைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெருசலேம். ஸோ இந்த ஜெருசலேம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த வாரம், அடுத்த வாரம். ஏன்னா ஜூன் 5ஆம் தேதி வரும்பொழுது ஒரு முக்கியமான இஸ்ரவேல் தேசத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், ஒரு யுத்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வாரமே நம்ம பார்த்தோம் பல யுத்தங்கள். அந்த யுத்தங்களில் அவங்க எல்லா யுத்தங்களையும் அவங்க தான் எப்படி இருக்கிறாங்க, ஜெயிச்சவங்களா இருக்கிறாங்க. ஸோ தே டாப் எவ்ரிதிங் அண்ட் தே ஆர் ஆன் தி வின்னிங் சைட். ஸோ காட் இஸ் வித் தெம். அது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது எத்தனை பேர் வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும்
இன்றைக்கும் உலகத்தில் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், யூதர்களுடைய ஹிஸ்ட்ரி தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஒரு யூதன்னு சொல்லி பாருங்கள், அவன் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லுவாங்க. யூதனுக்கு நம்ம ஒதுங்கி நிற்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எங்கே இருந்தாலும் பூந்து அடிப்பான், அவனுக்கு மறைவாக ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தையே ஒரு மறைமுகமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சீக்ரெட் கம்யூனிட்டியே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பலர் இன்றைக்குமே நம்பக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, என்டையர் வேர்ல்டுடைய எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணுற பீப்புளே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இல்லாத இடங்களே கிடையாது. ஸோ எனி ட்ரேட், எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ், யூ வில் ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் ஜூஸ். ஸோ அப்படி இருக்கிற இவர்கள் இப்படி ஒரு போரை சந்திக்கிறாங்களே, இந்த சந்திக்கிறதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெருசலேம். ஸோ இந்த எருசலேம் 4000 வருஷமும் தாண்டி இன்றைக்கும் அந்த பட்டணம் இருக்குது. ஸோ பல பட்டணங்கள் பெயர் மாற்றப்பட்டு இன்றைக்கி அந்த இடங்கள்லாம் இடம் மாற்றப்பட்டு இன்றைக்கி அந்த இடங்கள்லாம் அழிஞ்சே போச்சு. ஆனாலும் 4000 வருஷம் 4000 இயர்ஸாக ஒரு பெரிய வரலாறு படைத்த ஒரு நகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெருசலேம் தான். ஸோ இந்த ஜெருசலேமை மையமாய் வைத்து இந்த பண்டைய கால நகரத்தை குறித்து ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு வரக்கூடிய வாரங்களில் இந்த எருசலேம் யார் யார் கையில் 4000 வருஷத்திலிருந்து அது தொடர்ச்சியாக யார் யாருடைய கைகளில் கடந்து போய் இன்னைக்கு இஸ்ரவேலர்களுடைய கைகளுக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு வெறும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போது இந்த எருசலேம் அப்படின்னு ஒரு நகரம் ஒரு புதிராகவே இருக்கு. ஸோ இது ஒரு மிஸ்ட்ரி, இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அப்போ இனி அடுத்த ஒரு உலகப்போர் வந்தாலே, அதாவது இந்த அக்டோபர் 7 அட்டாக் நடக்கிறதுக்கு முன்பாகவே பல தலைவர்கள் எல்லாருமே கணிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஒரு யுத்தம் வந்தால் அது இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வரும். அதுக்கு காரணம் இந்த ஜெருசலேமாக தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு உயரமான ஒரு மலையை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த ஜெருசலேம். ஸோ 3 விதமான ரிலீஜனுக்கு அடிப்படையாக கொண்டது. அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லாருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அடிப்படை அவர்களுடைய முற்பிதாக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம், ஐசக் அண்ட் ஜேக்கப் தான். அப்போ பாருங்க, இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லை எங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன் பாருங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் சொல்லுவாங்க இல்லை, நாங்கள் தான் அதோடைய சந்ததி, அதனால எங்களுக்கு தான் இதில் உரிமை உண்டு, இது எங்களுக்கு ஆபிரகாம், எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதனால இந்த பூமி யாருக்கு தான், எங்களுக்கு தான் பாங்க. அதே நீங்கள் இஸ்லாமியர்களை கேட்டிங்கன்னா இல்லை நாங்கள் இஸ்மவேல் சந்ததியார், எங்களுடைய முற்பிதாவும் ஆபிரகாம் தான், ஆபிரகாமினுடைய மகன் இஸ்மவேல் தான், அதனால எங்களுக்கும் என்ன இருக்குது, உரிமை உண்டு அப்படின்னு சொல்றத பார்க்க முடியும். ஒரு வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்போ ஆபிரகாமின் இடத்துல ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு காரியம், உன்னுடைய மகனை நீ பலியிடு அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அங்கே நடந்த சம்பவமும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இதில் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2வது வசனத்தில் கர்த்தர் சோதிக்கிறார். God is putting him into a test. அப்பொழுது அவர், உன் புத்திரன், புத்திரன்னா யாருங்க, இங்கிலீஷில் சொல்லும்போது ஒரு மகன் இல்லையா, ஒரு சன். உன் ஏகசுதன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏகசுதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? the only son அப்படி சொல்லலாமா? உன் ஏகசுதன். ஆனா ஆபிரகாமுக்கு வேற பிள்ளைகள் இருந்தாங்களா இல்லையா? இஸ்மவேலர் இருந்தாங்க இல்லையா? உன் நேசகுமாரன்னா beloved son, உன் ஏகசுதன். ஸோ அவர் என்ன சொல்றான், the only son. ஆண்டவர் போய் சொல்வாரா? நிச்சயமா இல்லை. ஏன்னா இஸ்மவேல்னு ஒரு மகன் இருக்கிறாங்கிறது ஏற்கனவே முந்தின அதிகாரங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்மவேலுக்கு பிறகுதான் இந்த ஈசாக்கு பிறக்கிறார்.
ஸோ ஈசாக்கு பிறந்த பொழுது அவனை பலியிடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அந்த இடத்துல அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏக சுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய், ஆண்டவர் சொல்றார், நான் குறிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ, அந்த மலையில நீ என்ன செய், நீ பலியிடு. அப்போ பாருங்க, இந்த இந்த ஆண்டவர் குறிக்கக்கூடிய இந்த மோரியா தேசத்தின் இந்த மலை, பிற்பாடு சாலமோன் கட்டக்கூடிய தேவாலயம், இது எல்லாமே ஒரே இடம்தான். தாவீது வாங்கின இடம், அங்கே சாலமோன் கட்டின தேவாலயம், இது எல்லாமே டோட்டலி இட்ஸ் ஆல் கனெக்டட், எல்லாமே ஒரே அந்த பகுதியை சேர்ந்தது தான், அந்த எருசலேமில் உள்ள பகுதி தான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அப்போது ஈசாக்கு ஒரே மகன் கிடையாது. ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு ஈசாக்குடைய அப்பாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமை அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. அதே இஸ்மவேல் பிறக்கும் பொழுது அவருடைய பெயர் என்னங்க? ஆபிராம். ஆபிராம். சரி, என்னங்க இருக்கு இதுல ஹா அப்படின்னு சேர்த்துறது, இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஸோ கிருபையை கர்த்தர் சேர்த்தார், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ ஆண்டவர் அவருடைய பெயர் மாற்றினார். அதற்கு பின்பு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையை தருகிறார். அந்த பிள்ளையை கர்த்தர் ஒரு மலையை அவரே தேர்வு செய்கிறார், குறிக்கிறார், அந்த இடத்துக்கு கொண்டு போகும்படியாக சொல்றார். அப்ப இந்த இடத்துக்கு போகும் பொழுது, அப்ப இந்த இடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் நடந்து எத்தனை வருஷங்கள் ஆச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு 1000 வருஷத்துக்கு முன்பாக இருந்தவர் தாவீது. அதுக்கு முன்பாக இன்னொரு 1000 வருஷம் கூட்டினா ஆபிரகாம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4000 இயர்ஸ், 4000 வருஷமா கழிச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து தான். ஸோ இந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 48 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. வடிப்பான போதும், வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் நிகழ்ச்சியுமாய் இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்த வர்ணிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய, இன்னைக்கு டெட் சி, சவக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3800 அடி உயரத்திலையும், கடல் மட்டத்திலிருந்து 2550 அடி உயரத்திலையும் அமைந்திருக்கிற ஒரு மலைப்பாங்கான ஒரு பூமி தாங்க இந்த எருசலேம் நகரம் அமைந்திருக்கிறது. மத்திய தரைக்கடல், த மெடிட்டரேனியன் சீக்கு கிழக்கே 53 கிலோமீட்டர் தூரத்துல, சவக்கடல்ல இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த பரிசுத்த நகரம் உள்ளது. ஸோ இந்த நகரத்துக்கு பல பெயர்கள் உண்டு. பரிசுத்த நகரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது பல ஏன்ஷியன்ட் கற்கள்லையும் இந்த பெயர் பதிக்கப்பட்டிருக்குது. என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிறதையும் வருகிற காலங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம திருப்பி பார்க்கும்போது அங்கே ஒரு யுத்தம் நடக்குது. அதில் யுத்தம், ஆபிரகாம் அதில் சம்பந்தப்படுகிறார். அப்போ மெல்கிசேதேக்குக்கு ராஜாவை சந்தித்து ஒரு தசம பாகம் கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் முதல்ல இந்த பெயர் எருசலேம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். அப்போ அந்த ராஜாவுக்கு எல்லா விதத்திலும் தசம பாகம் கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் தசம பாகம். ஸோ மெல்கிசேதேக் என்கின்ற ஒருவரை இந்த இடத்துல சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் ஒரு ராஜாவாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல தசம பாகம் கொடுக்கறத பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ முதல்ல இந்த பெயரை, அதாவது சாலோம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா சமாதானம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எருசலேம், சலேம், அப்போ ஷாலோம், சமாதானம். அப்போ சமாதானத்தை இன்னைக்கு வரைக்கும் பெறாத ஒரு நகரமாவே எதை பார்க்கலாம்? இந்த எருசலேமை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இதுதான். ஸோ உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்க முடியும். 18வது வசனத்தை படிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு, சாலேம் எருசலேம்,
பிற்பாடு நம்ம சொல்ற பேர் என்ன? எருசலேம். அப்ப இங்க சொல்லப்படுகிற இந்த சாலேம் எதை குறிக்குது? ஜெருசலேம். ஜெருசலேமுக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்லையே இந்த நகரத்தினுடைய ஒரு பெரிய பெருமிதம் இந்த அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இந்த எருசலேம் எப்படி இந்த இஸ்ரவேலர்கள் கைகளுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, அது எபூசியர்களுடைய கைகளில் இருந்து அதில் முதலாக அதை கைப்பற்றியவர் யார்? எருசலேம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை கைப்பற்றி கேபிட்டலா கொண்டு வந்தது யாருங்க? எந்த ராஜா? இஸ்ரவேலுடைய ராஜா தாவீது. ஸோ தாவீது தான் அந்த எருசலேம் நகரத்தை அவர் கைப்பற்றினார். ஸோ அது எல்லாமே நம்ம சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். வருகிற நாட்கள்லையும் அதை குறித்ததான தொடர்ந்து அந்த நகரம் யார் யாருடைய கைகள் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் மாறாம அந்த இடத்துல இருக்கே, அப்படி அதோடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இப்போ போன வாரங்களில் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, தொடர்ச்சியாக பயங்கரமான தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இஸ்ரவேல் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. எது மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா காசா மேலே. ஸோ எதுக்குமே வழிக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஆப்ரேஷன் கிடியன் சேரியட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆரம்பிச்சிருக்கிறாங்க, தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹூத்தீஸும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தாக்குதல் நடத்துகிறாங்க, அதற்கும் ஈடாக பதில் தாக்குதலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம், எப்படி இந்த ஹூத்தீஸ் இஸ்ரேல் தேசத்தை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மேரிடைம் பிளாக்கேட் பாருங்க, பப் அல் மந்தாப் ஸ்ட்ரெயிட். ஸோ இதை நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் பாருங்கள் எவ்வளோ ஒரு சின்ன இடம், எவ்வளோ தூரம் அவங்க அந்த கடல் வழியை அவங்க தடுத்துக்கிறாங்க. அங்கே வருகிற வியாபார கப்பல்கள் அந்த கடல் வழியாக பயணம் செல்ல முடியாதபடி தடை செய்கிறாங்க. சில முக்கியமான பகுதிகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க? எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க டைரெக்டாக உள்ள இஸ்ரேலை தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. பயங்கரமான பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்தி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அந்த பிளாக்கேட் அவங்க ஸ்டார்ட் பண்ணி பென்குரியன் ஏர்போர்ட் வரைக்குமே என்ன பண்ணாங்க? அவங்க டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிசைல் லேண்ட் ஆனதையும் நம்ம பார்த்தோம், இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கடந்து வந்ததையும் பார்க்குறோம். ஆனால் ஈக்குவலண்ட்டாக என்ன பண்ணாங்க? அவங்களும் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த பிபிடி கொஞ்சம் டிஸ்பிளே கொடுங்க. ஸோ கிடியன்ஸ் சேரியட்ஸ் அதிலிருந்து நம்ம போகும்பொழுது பார்த்தா கிட்டத்தட்ட 670 டார்கெட்ஸ் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. 5 டிவிஷன்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பல பகுதிகளை கண்டினியூஸாக அவங்க ரெய்ட் பண்ணி அவங்க ஒரே குறிக்கோள் தான், 3 குறிக்கோள். 1, எங்களுடைய பணைய கைதிகள் பத்திரமா எங்களுடைய நாடு திரும்பணும். 2வது, காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் டோட்டலாக அவங்களுடைய ஆயுதங்களை சரண்டர் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் போகணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹமாஸை வழி நடத்துகிற அந்த சீனியர் மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரும் வேற நாடுகளுக்கு நாடு கடத்தப்படணும். இப்போ இந்த ஆப்ரேஷன் கிடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக நடத்தப்படுகிற தாக்குதலில் 2 முக்கியமான இடத்த அவங்க குறி வைத்திருக்கிறாங்க. ஒன்று ஜபாலியா, இன்னொன்று கான் யூனிஸ். இந்த கடந்த வாரத்திலலாம் இந்த நியூஸ் பேப்பரில் நியூஸ் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேகர் அந்த ஏரியாவை விட்டு அவங்க வெளியேறதை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு சரியாக ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ், அதாவது அடிப்படை அவர்களுடைய தேவைகள் சந்திக்கும் அளவுக்கு அவங்களுடைய உணவு, அவங்களுடைய தண்ணீர், மருந்து வசதிகள் இது எல்லாமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. ஆனால் அவங்களுக்கு அந்த ஹியூமனிடேரியன் எய்ட் தாராளமாக இஸ்ரேல் அனுப்பி கொண்டு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வழிமறித்து அது என்ன செய்கிறாங்க? அங்கே வர அந்த அத்தனை ஹியூமனிடேரியன் எய்டையும் தங்களுக்காக அவங்க எடுக்கிறாங்க
அப்படின்னு பார்க்குறோம். அங்கே பொதுமக்களுக்காக அனுப்புறது அதிகமாக யார்கிட்ட தான் போய் சேருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கையில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தாக்குதல் நடக்க நடக்க இஸ்ரேலுக்கு விரோதமாக எதிர்த்து நாடுகள் எல்லாரும் எழும்பிட்டாங்க. இப்போ ஸ்பெயினாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடுகளாக இருக்கட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இனிமேல் இஸ்ரேலுக்கு என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஆயுதங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே இஸ்ரேல் நாட்டு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, நாங்களும் இதை பாதியில் விடுறதா இல்லை. பாருங்கள், ஸ்வீடன் நாட்டினுடைய வெளியுறவு துணை அமைச்சர் அவங்க மினிஸ்டர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாருங்கள் நாங்களும் சில சாங்ஷன்ஸை இஸ்ரேல் மேலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்களும் இம்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. இம்போசிஷன் ஆஃப் சாங்ஷன்ஸ் பை த யூரோப்பியன் யூனியன் ஆன் இஸ்ரேலி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ், பிரிட்டன், கனடா எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரலைன்னா நாங்கள் ஒரு ஃபர்மாக இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக சில டிசிஷன்ஸை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கோம் அப்படின்னு ஒரு மிரட்டலும் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அந்த நாடுகள் எல்லாம் பெரிய நாடுகள் இல்லையா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், கனடா எல்லாருமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தை பற்றி சொல்லும்போது அப்போ இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க, உலக போர் 2 நடந்த அந்த காலகட்டத்துக்கே நம்ம திரும்பினது போல இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் வார் எப்போ நாளைக்கே கூட ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் என்ன செய்யணும், அவங்களுடைய கேட்டது போல் அந்த ஹாஸ்டேஜஸ் ரிட்டர்ன் ஆகணும், ஆயுதங்களை அவங்க விடணும். இந்த கொலை செய்யறதுக்கு இந்த ஐடியா கொடுக்கக்கூடிய எல்லா லீடர்ஸும் முதல்ல நாட்டை விட்டு வெளியேறணும். இதுதான் எங்களுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே போல இன்னைக்கு ஹூத்தீஸ் அவங்களும் ஒரு பலமான தாக்குதலை நாங்கள் நடத்திட்டே தீருவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் மற்ற எல்லா தேசங்களோடு கூட சில வியாபாரத்தில் ட்ரேடில் ஈடுபட்டிருக்கு. அப்போ இஸ்ரேலை நாங்கள்லாம் பகைச்சிக்கிறோம், இஸ்ரேலுக்கு எதிர்த்து வர்றோம் அப்படின்னு சொன்னால் நேட்டோ உள்ளிட்ட நாடுகளுக்கு இஸ்ரேல் சொல்லுது, இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிறத விட நாங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்தவங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பிக்சர் ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிலிட்ரியாக இருக்கட்டும், அதில் என்னென்ன விதமான ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறாங்க. அப்போ இன்னைக்கு இஸ்ரேல் இல்லை அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுடைய இடத்த இன்னொரு இடத்துக்கு இன்னொரு நாட்டுக்கு அதை மாற்றுறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ ஹார்ட். அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, இஸ்ரேல் உங்களுக்காக செய்கின்ற இந்த வியாபாரத்தை நீங்கள் இன்னொரு நாட்டை நம்பி கொடுக்க முடியாது. ஹெல்த் கேர், ஸோ ஹெல்த் கேர்லேயும் நாங்கள் யூரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், எங்களுடைய கண்டுபிடிப்புகளை எங்களுடைய தயாரிப்புகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம், வியாபாரத்தில் ஈடுபடுகிறோம். அக்ரிகல்ச்சர், விவசாயமாக இருக்கட்டும், சுற்றுப்புற சூழலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த டெக்னாலஜியை அறிமுகப்படுத்திருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லி எங்களை எதிர்த்து வந்தால் உங்களுக்கு தான்ப்பா நஷ்டம் அப்படின்னு சவால் விடுற இடத்துல விரல் காட்டி நிற்கிறாங்க இந்த இஸ்ரேல். அதே போல தான் ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட், இது நாங்கள் டோட்டலாகவே காசாவில் நடக்கிற இந்த மிலிட்ரி ஆப்ரேஷனை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் சொன்னாங்க, இந்த பிரிட்டிஷ் மேண்டேட் எல்லாம் கொடுத்து 77 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக நாங்கள் இன்னைக்கு உயிர் வாழணும், இஸ்ரேல்னு ஒரு நாடு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பதில் தாக்குதல் கொடுத்து தான் ஆகணும், நாங்கள் இந்த போரை நடத்தி தான் ஆகணும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நாங்கள் நம்புகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவும் எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தது, 5வது முறையாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பார்த்துச்சு, ரோமில் நடக்க இருந்தது. ஆனால் எதற்குமே ஈரானும் ஒத்து வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, 0 என்ரிச்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் யுரேனியம். ஸோ யுரேனியமுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துவது தான் தி என்ரிச்மெண்ட். ஸோ அதை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும், அந்த பொருள், அந்த தாது பொருள் நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு, அணு ஆயுதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கொடிய அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள், அதை நீங்கள் தயாரிக்கக்கூடாது, அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடாதுங்கிறத அமெரிக்கா ரொம்பவே முக்கியமாக ஒரு பாயிண்டாகவே வச்சிருக்கிறாங்க. ஸோ மிடில் ஈஸ்டுடைய கான்வாய் அவரும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக நீங்கள் அதை எந்த விதத்துலையும் அதை பயன்படுத்தக்கூடாது, 0 என்ரிச்மெண்ட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறத. ஆனால் கமேனி அந்த சுப்ரீம் லீடர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த செய்திகள்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம், பகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இதுக்கு ஒரு முடிவு ஒருத்தராலையும் கொண்டு வர முடியல. இது ஒருவேளை இன்னைக்கு
ட்ரம்ப்புடைய இடத்துக்கு இன்னொருவர் வரும் பட்சத்தில் ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா இன்னைக்கு நாளைக்கு தன்னுடைய விருப்பத்தை இஸ்ரேலுக்கு தெரிவிக்காம போனா, உதவி செய்கிற இடத்துக்கு அது இல்லாம போனா, இல்ல அமெரிக்கா டவுன் ஆனா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டுக்கு யார் இருப்பா? ஆனா வேதத்தின்படி அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னும் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். தட் இஸ் கோயிங் டு பி தி எண்ட் ஆஃப் டைம்ஸ். ஸோ அதோட என்ன ஆகுது, எல்லாமே ஒரு கன்க்ளூஷனுக்கு பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய டைம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களும் என்ன செய்ய போகிறதில்ல, இஸ்ரேலை விட போகிறது இல்லை. ஸோ இன்னைக்கு தோஹாவில் வைத்து கத்தாரில் வைத்து எத்தனையோ பேச்சுவார்த்தைகள், சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு முடிவுக்கும் வர்றதா இல்லை. அதனால் இஸ்ரேல் என்ன பண்ணிடுச்சு, அங்கங்கே ஃப்ளையர்ஸை போட்டு இங்கே பார்ப்பா நீ ஊரை காலி பண்ணிட்டு போ அப்படின்னு கான்யூனிஸை ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். இந்த யுத்தத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா பொதுமக்கள் தான். ஸோ வீட்டை இழந்து, தங்களுடைய தொழிலை இழந்து, குடும்பங்களை இழந்து அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற இந்த ஜனங்களை நம்ம பார்க்கும் பொழுது வேதனைக்குரிய ஒரு காரியமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இடங்கள்ல அவங்க அந்த நோட்டீஸை கொடுத்துருக்குறாங்க. உடனே என்ன செய்யுங்க, இங்கே நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம், அதனால் நீங்கள் இவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு நோட்டீஸாகவும் அவங்க கொடுத்துருக்கிறத, ஸோ யூ ஹாவ் டு இவாக்குவேட் இம்மீடியட்லி வெஸ்ட் ஆஃப் மவாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா, எந்த இடத்துலையும் எந்த தேசமும் நாங்கள் இந்த இடத்துல தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு எதிரி வந்து சொல்லிட்டு தாக்குதல் நடத்த மாட்டாங்க. நாங்கள் நாளைக்கு இங்கே தான் குண்டு போட போகிறோம் அப்படின்னு. ஆனால் இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி இதை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ UNRWA அவங்க என்ன சொல்கிறாங்க, காசா ஸ்ட்ரிப் ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 92% அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அங்கே ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக நகரமாக இருந்து எல்லாமே என்ன இருக்குது, இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இங்கே ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஒன்று கண்டெடுத்திருக்கிறாங்கங்க காசா பகுதியில். அதில் யாருடைய கையெழுத்து அப்படின்னு அதை பார்க்கும் பொழுது எபிரேய கையெழுத்தில் அங்கே இருந்த ஒரு பணைய கைதியுடைய ஒரு லெட்டர், ஒரு சின்ன ஒரு துண்டு பேப்பரை அவங்க கண்டுபிடிச்சு எடுத்து வந்து அது அவங்களுடைய தாயார் இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. இது யாருடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத. ஸோ அது போல் அவருடைய அவர் தன்னை குறிச்சும் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க அவங்களுடைய பணைய கைதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்குறோம். ஸோ பாருங்கள், அதிலிருந்து அவருடைய DNA சாம்பிள்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கிறாங்களாம். அந்த இவருடைய அந்த சீட்டு கிடைச்ச அந்த இடத்துல தான் சில பணைய கைதிகள் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது விவரங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. பட் யார் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக அவங்களுடைய பெயர் நமக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ இதில் இந்த October 7 அட்டாக்ல சம்மந்தப்பட்ட சிலரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில ஸ்பெஷல் ஆப்ரேஷன் இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா, தி கிடியன்ஸ் சேரியட்ஸ். ஸோ அந்த ஆப்ரேஷனுடைய தலைமையில் நடந்த அந்த தாக்குதலில் ஒரு சில தீவிரவாதிகளையும் அவங்க எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தான் நம்மளுடைய இஸ்ரேலுடைய அந்த காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணாமல் அவங்களுடைய டனல்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய வெப்பன் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணாமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு பக்கத்தில் சீரியா நாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கே ராஜ்யம் கவிழ்ந்து ஒரு தீவிரவாதி உடைய கைகளுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆசாதுடைய ரெஜிம் உடஞ்சு இப்போ HTS உடைய கைகளுக்கு போயிருக்கு. அப்போ சீரியா நாட்டுக்குள்ள நடத்திய சில ரகசிய சோதனைகள், சீக்ரெட் மொசாட் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ரேஷன் அது நடத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, போன வாரம் நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக மரித்த ஒரு சோல்ஜருடைய சடலத்தை மட்டும் இல்லை, கூட இன்னொரு 4 அந்த சடலத்துடைய ரிமைன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேல் நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மொசாட் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகமே பயப்படும். அந்த அளவுக்கு உளவுத்துறையில் பேர் போனவங்க தான் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மொசாட் உளவாளிகள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 60 வருஷங்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். எதற்கு அப்படின்னா, எலி கோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான இருந்த ஒரு இஸ்ரேல் நாட்டுடைய ஸ்பை, ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ எலிகோகனுக்கு சொந்தமான சில டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றி இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் எலிகோகன் பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாருங்க, அதை என்ன அழகாக ட்ராக் பண்ணிக்க. ரொம்ப காலமாக அந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. எலிகோகன் சம்பந்தப்பட்ட அவருடைய டாக்குமெண்ட்ஸ், அவர் இறந்து போய் அவருடைய டெட் பாடியை எவ்வளவோ கவர்மெண்ட் கெஞ்சி கேட்டு பார்த்துச்சு. அதற்கு ஈடாக பல டாலர்ஸ் அமௌண்ட் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் என்ன கேட்டாலும் அதற்கு இணையாக நாங்கள் பதிலாக நாங்கள் கொடுக்குறோம், பட் கிவ் த ரிமைன்ஸ் ஆஃப் எலிகோகன் அப்படிங்கிறத ரொம்ப கேட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் அவங்க சரியான ஒரு பதில் அவங்க சொல்லவே இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஆஃப் த இஸ்ரேல் ஏஜென்ட் எலிகோகன். ஸோ இது எல்லாத்தையும் பத்திரமா என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து இது எலிகோகனுடைய மனைவி அவங்கள சந்திச்சு அவங்க கைப்பற்றின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வந்து போன இந்த வீக் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க எலிகோகன். ஸோ எலிகோகனை கண்டிப்பாக இஸ்ரேல் நாடு மறக்கவே மறக்காது. அதாவது 60 வருஷமாக சீரியா நாட்டுக்கிட்ட பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடல் மற்றும் அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எலிகோகனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை இப்போவும் கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை த சீக்ரெட் ஆப்ரேஷன் பை த மொசாட். ஸோ எலிகோகன் அப்படிங்கிறவர் அந்த நாட்டினுடைய நேஷ்னல் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இல்லாதவங்க இல்லை தெரியாதவங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிகோகன் ஒரு சாதாரண அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரை மொசாட் ஏஜென்சி, இன்டெலிஜென்ட் ஏஜென்சி சந்தித்து கூப்பிட்டாங்க. நீங்கள் சேர்ந்து எங்களுக்கு சில உதவிகளை நீங்கள் செய்யணும், எங்களோட சேர்ந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. மறுத்தார். அப்போ அவருக்கு சேலரியை டபுளாக கொடுக்குறோங்கிற ஆஃபர் கொடுத்தாங்க. அப்பொழுதும் அவர் மறுத்தார். ஏன்னு கேட்டால் அவருடைய ஒய்ஃப் அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். திடீரென்று பார்த்தா ஒரு 10 நாளில் அவருக்கு வேலை கிடையாதுங்கிற ஒரு தகவல் வருகிறது. சீக்கிரத்தில் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிற சமயத்தில் அதே ஸ்ட்ரேஞ்சர் திரும்பவும் அதே வாய்ப்பை கொடுக்கிறார். வாங்க எங்கள் கூட மொசாட் ஏஜென்ட்டாக எங்களுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சியில் நீங்கள் சேர்ந்து நீங்கள் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஸோ எலிகோகன் சரி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு சொல்லித்தான் அந்த மிலிட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் அவர் சேர்றார். அதில் முக்கியமாக மொசாட் ஏஜென்ட்டாக சேர்ந்து அவர் அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுகிறார். ஸோ ஹி டுக் ட்ரைனிங் ஆஸ் அ மொசாட் ஏஜென்ட்னா யாரை வேணாலும் எடுக்க மாட்டாங்க. இவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசாதாரணமான மெமரி பவர். ஸோ எ ஃபினாமினல் மெமரி பவர் இவருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேபிளில் அந்த பொருட்களை எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு என்னென்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவார். சரி இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம், நாங்களே சொல்லுவோம் அப்படிங்கிறீங்களா? அதாவது ஒரு கிளான்ஸில் காரை பற்றி பார்த்தா அந்த காருடைய மேக் என்ன, அதோடைய மாடல் என்ன, எந்த வருஷம் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லக்கூடிய திறன் கொண்டவர் தான் இந்த எலிகோகன். அதாவது இவர் எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ கண்ணாடியை பார்த்து நிற்கிறாரு. அந்த கண்ணாடியில் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபரோ சம்பந்தப்பட்ட விஷயமோ அந்த கிளாஸில் இருந்தால் கூட அதை கூட அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக அதை கவனித்து அந்த கண்டென்ட்டை ஞாபகம் வச்சு ஆக்ட் பண்ணக்கூடிய திறன் அவருக்கு உண்டாம். ஸோ அவ்வளோ ஒரு ஞானம், அவ்வளவு ஒரு மெமரி பவர் இவரிடத்துல இருந்தது. ஸோ இதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, இவரை ஒரு மொசாட் ஏஜென்ட்டாக சீரியா நாட்டுக்கு அனுப்புவதற்கு இஸ்ரேல் அதோடைய முயற்சியை எடுத்தது. அப்போ அதற்கான ட்ரைனிங்கை கொடுக்கும்போது அதில் சொல்கிறாங்க, அவரை பற்றி எழுதிய ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், அவரை கொண்டு போய் ஒரு அப்படி ஐஸ் மாதிரி ஆகக்கூடிய ஒரு ஃப்ரீசிங் பாத் டப்பில் எலிகோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொசாட் ஏஜென்ட்டை உள்ளே அப்படியே வச்சுட்டாங்களாம். கிட்டத்தட்ட வெளியே வந்ததுக்கப்புறம் 6 நிமிஷம் வரைக்கும் அவருடைய பல்லு கடகடன்னு ஆடிட்டே இருந்துதான். அவருடைய கண்கள்லாம் கூட ப்ளூ ஆயிடுச்சான். அந்த மாதிரி ஒரு டெத்து இடத்துக்கு கூட நீ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பட் அந்த இடத்துலையும் யூ ஹாவ் டு பி வெரி ஃபெய்த்ஃபுல் ஃபார் யுவர் கண்ட்ரி. மரணத்தை சந்திக்கிறதுக்கும் ஒரு மொசாட் ஏஜென்ட் ரெடியாக இருக்கணும் தன்னுடைய தாய் தேசத்திற்காக அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாரு. அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு. அவருடைய ஃபஸ்ட்டு மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, இவர் ஏற்கனவே ஈஜிப்டில் பிறந்தவர் தான். அதாவது சீரியா நாட்டில் பிறந்த ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர்.
எகிப்தில் இருக்கிறாங்க. அலெக்சாண்ட்ரியாவில் இவர் பிறக்கிறாரு. அதற்கப்புறம் இந்த சூயஸ் கால்வாயில் நடந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எகிப்து என்ன செஞ்சிச்சு, சில யூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் போது அப்படி அந்த நாட்டை விட்டு 1959 இஸ்ரேலுக்கு வர்றாங்க. அப்படி தான் இவர் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வந்தது. ஸோ அடுத்தது 1961 வருஷம் இவரை டைரெக்டாக எடுத்த உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சீரியா நாட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. ஸோ மாஸ்டர் பிளான் எப்படி அப்படின்னா, ஸோ இஸ்ரேல் நாட்டிலேருந்து அவர் இப்போ எங்கே போக போகிறாரு அப்படின்னா அர்ஜென்டினா போக போகிறார். ஸோ அர்ஜென்டினாவில் போய் அந்த அர்ஜென்டினாவில் கொஞ்ச நாள் ஸ்விட்சர்லாந்து, ஸோ ஸ்விட்சர்லாந்து டு அர்ஜென்டினா அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அர்ஜென்டினாவில் சீரியா நாட்டு சில குடும்பங்களோட தன்னை இணைச்சிக்கிறார். தன்னை ஒரு இஸ்லாமியராக அறிமுகப்படுத்துகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இலைட் அரப் கம்யூனிட்டி கூட நல்ல ஒரு உறவு வைத்துக்கிறாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறாரு. அப்படி அவருடைய நாட்கள் அந்த சமயங்களில் ஆரம்பிக்குது. ஸோ சீரியன் கம்யூனிட்டியில் ஒரு பிரபலமான ஒரு நபர். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பாருங்கள், அங்கே வந்த ஒரு அரப் சோஷியல் கிளப், இன்னைக்கு எப்படி நிறைய கிளப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அரப் சோஷியல் கிளப்பில் அவரும் ஒரு மெம்பராக இருக்கிறார். அப்படி எல்லாத்தோடையும் மிங்கிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மாடு, அதாவது இந்த கேட்டில்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, ஒரு மேனேஜரை ஒரு நாள் சந்திக்கிறார். ரொம்ப ஒரு போரிங் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய வியாபார கதையெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, நான் இது எல்லாத்தையும் இஸ்ரேல் நாட்டுக்கு நான் இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொல்கிறாரு, என்னது சியோனியர்கள்கிட்டலாம் நீ உன்னுடைய வியாபாரத்தை வச்சிருக்கிற, அதே நீ சீரியா நாட்டுக்கு நீ கொடுக்க மாட்டியா? அது நம்மளுடைய ஃபாதர்லேண்ட், நம்ம தேசம்ப்பா, அந்த தேசத்துக்கு நீ வியாபாரம் பண்ணாமல் இந்த சியோனியர்களுக்கு போய் நீ பண்ணுற அப்படின்னு சொன்னது அவருடைய இருதயத்தையே ரொம்ப தொற்றுச்சான். ஸோ இந்த அளவுக்கு சீரியா நாட்டு மேலே, நம்ம கம்யூனிட்டி மேலே இவ்வளோ பக்தி வாய்ந்தவரா அப்படின்னு சொல்லி ஒரு பர்த்டே பார்ட்டி வருது. அந்த பர்த்டே பார்ட்டியில் நீயும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு இவருக்கு. அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவரும் போகிறார். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகும் பொழுது தான் அவர் சந்திக்கிற ஒரு மனிதர், அவருடைய பெயர் அமீன் எல் ஹாஃபிஸ். இதுக்கு நடுவில் இவர் என்ன பேரில், எலி கோகன் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் இவர் போகலை. ஸோ இவருடைய கமல் அமீன் தாபெத். ஸோ இந்த பேரை நீங்கள் நிச்சயமாக மறந்திருக்க மாட்டீங்க. ஸோ தாபெத் அப்படிங்கிற ஒரு பேரில் அவர் போகிறாரு. ஸோ இவ்வளோ பெரிய பயணம் எடுத்து இப்போ அர்ஜென்டினாவில் இருக்கிறாரு. சீரியா நாட்டினுடைய எம்பசியில் வச்சு தான் அந்த பர்த்டே பார்ட்டி நடக்குது. ஸோ இந்த பர்த்டே பார்ட்டியில் கலந்து கொள்ளும்போது அமீன் எல் ஹாஃபிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு புரியுது. அடுத்தது இவர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஒருத்தரை ஈஸியாக தன்னுடைய வார்த்தையினால் அப்படியே கவர்ந்து இழுத்துருவாராம். அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, எல்லாத்தையும் பேச்சிலே கவனிப்பாராம். அப்படி கூர்ந்து கவனித்து அந்த டேட்டாவை ஈஸியாக என்ன செஞ்சிருவார், எடுத்துருவார். அப்படி எடுக்கும் பொழுது தான் இந்த அமீன் கிட்டேருந்து ஒரு காரியத்தை அவர் கற்றுக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கும் எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய அன்னைக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் நிலவரதை பார்க்குறாரு. சரி, இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பாத் பார்ட்டி அப்படின்னு சீரியாவில் இருக்குது. அதை சார்ந்தவர் தான் இவர். என்ன நீங்கள், உங்களுக்காக தான் இந்த நாடே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, நீங்கள் தலைவராக வந்தீங்கன்னா போதும், சீரியாவே நீங்கள் எடுத்துக்கட்டலாம் அப்படி இப்படின்னு தன்னுடைய பேச்சில் மயக்கின உடனே இருவரும் அந்த பேச்சிலே நண்பர்களாக மாறுகிறார்கள். அதற்கு பிறகு இவரை இஸ்ரேல் நாடு சொல்லிடுச்சு, நீ அர்ஜென்டினாவில் இருந்தது போதும், நீ இப்போ கிளம்பி எங்கே போகணும், நீ சீரியா நாட்டுக்கு போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் ஜனவரி 1972 எலி கோகன் சீரியா நாட்டுக்கு அங்கே போகிறார். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடெல்லாம் அவருக்கு பழக்கம் ஏற்படுது. அதுக்குள்ளே கவர்மெண்ட்டும் மாறுது. தன்னுடைய நண்பர் முக்கியமான பதவிக்கு வருகிறார். ஸோ கவர்மெண்ட்டோட நல்ல ஒரு கான்டாக்டில் இருக்கிறார். இதுக்கு நடுவில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் இவர் சேகரிப்பாரோ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த தகவல்களை வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பர்டிகுலர் ஒரு பாதுகாப்பான ஃப்ரீக்வென்சியில் அந்த டேட்டாவை தெல் அவீவ், இஸ்ரேல் நாட்டினுடைய தலைநகரம் தான் தெல் அவீவ். அப்பொழுது அந்த தலைநகரத்துக்கு தன்னுடைய ப்ராஜெக்ட் அவர் கண்டுபிடிச்ச அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்பர் சிஸ்டம், நியூமரிக்கல் டேட்டாவாக
அதை என்ன செய்வார்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஸோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவர் ஒரு இங்க் பயன்படுத்தினார். அது கண்களுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் இங்க் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதை முதல்ல ஒரு டேப்பில் ரெக்கார்ட் பண்ணிக்குவார். டேப் அதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஸோ ஒரு பாதுகாப்பான ஃப்ரீக்குவென்சியில் என்ன செய்வார்னா இப்படி அனுப்பிட்டே இருப்பார். டெய்லி அவருக்கு கிடைக்கிற தகவல்களை அவர் கொடுப்பார். ஸோ நாளடைவில் கவர்மெண்ட்டுக்கு மிலிட்ரி குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்திலேயே தான் ஒரு பெரிய பங்களாவில் இருந்தார். ஏராளமான பணத்தை இஸ்ரேல் நாடு கொடுக்குது. அதனால அவ்வப்போது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக தன்னை காட்டிக்கிட்டாரு. அடிக்கடி பார்ட்டி வைப்பார். எல்லா முக்கியமான பிரமுகர்கள், தலைவர்கள் இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வருவார். அவங்களுக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்து பேச்சு கொடுப்பாரு. அப்படி பேச்சு கொடுக்கும்போது தான் ஒரு நாள் என்ஜினியர் சொன்னார், இப்போ உனக்கு தெரியுமா, பார்டரில் நாம் பெரிய டேம் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த டேம் சீக்கிரமாக நம்ம ஜோர்டான் நதியிலிருந்து போகக்கூடிய தண்ணீரை நம்ம இஸ்ரேலுக்கு ஸ்டாப் பண்ண போகிறோம். இந்த டேமை எப்படி கட்டுறோம் அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டிலிருந்து எப்படிப்பட்ட பாம் நம்ம மேலே போட்டாலும் அந்த அந்த இதை ஒன்றுமே பண்ணவே முடியாது அப்படிங்கிறத, அந்த டேம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற தகவல்கள்லாம் கொடுக்குறாரு. இந்த தகவல்கள் எல்லாம் இவர் உடனுக்குடனே இஸ்ரேல் நாட்டுக்கு அவருக்கு அனுப்பிடுறாரு. இஸ்ரேல் நாடும் அதுக்கேற்ற மாதிரி தயாராகுது. அதே போல் இவங்க தாக்குதல் நடத்துவாங்க, அதுக்கும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. என்னடா நடக்குது, நம்ம நாட்டில் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே அவன் நாட்டு ரேடியோவில் அவன் நியூஸாக விட்டுறானே இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இந்த ரேடியோவை கொஞ்சம் நம்ம இதை மானிட்டர் பண்ணணும். எப்படியோ இவனுக்கு நம்ம ஊரில் நடக்கிறது இந்த தகவல் அவன் நாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. யாரோ ஒரு உளவாளி இருக்கிறான், யாரோ இந்த டேட்டாவை அவங்களுக்கு கொடுக்குறாங்கிறது கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய நாட்டுக்கும் ஒரு தடவை அவர் போயிட்டு வரும்போது அதுக்கு மேலே அவராலையும் அந்த மொசாட் ஏஜெண்ட்டாக மேற்கொண்டு இருக்க முடியல. ஸோ அவருடைய பீரியடும் அந்த முடிய போகிற அந்த தருவாயில் அப்போ மனைவி கிட்ட சொல்லிட்டு வராரு, நான் போயிட்டு சீக்கிரத்தில் என்னுடைய ப்ராஜெக்ட்லாம் நான் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் வரவே இல்லை. ஒரு நாள் அவர் டேட்டாவை ரகசியமாக டிரான்ஸ்மிட் பண்ணி முடிக்கும்போது அவருடைய வீட்டில் ஒரு கதவு தட்டுற சத்தம். ஏன்னா அந்த சிக்னலை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சீரியன் கவர்மெண்ட். எப்படியும் ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அப்படி வரும்பொழுது அந்த சிக்னல் எங்கிருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் அ வெரி லாங் ஸ்டோரி டெல்லிங் இன் ஷார்ட். ஸோ அதை துல்லியமாக அதை கவனித்து போகும்போது பார்த்தா அது கரெக்டாக எலிகோகன் வீட்டிலிருந்து தான் அந்த டிரான்ஸ்மிஷன் போகுதுங்கிறத ரொம்ப துல்லியமாக கன்ஃபர்மேஷனோட கதவை தட்டி உடைச்சி உள்ளே போய் தேடுறாங்க. இந்த டிரான்ஸ்மிட்டரை அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் மிகவும் சித்திரவதை செஞ்சாங்க. இவருடைய நண்பரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இத்தனை நாள் ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா இருந்தோம், பல தகவல்களை நம்ம கொடுத்துருக்குறோம், இவனா அப்படின்னு சொல்லி இருக்கிற அளவுக்கு. அப்போ குரானில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வாக்கியத்தை சொல்ல கேட்கும்போது அவரால் சொல்ல முடியலை. ஸோ அதற்கப்புறம் அவரை கொலை செய்தாங்க. எப்படி கொலை செய்தாங்கன்னா, பப்ளிக்காகவே அவரை தூக்கில் இட்டாங்க, அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ மனைவி உடைஞ்சே போனாங்க. அன்றைக்கி தான் மனைவிக்கே தெரியும் இவர் இத்தனை நாள் ஒரு மொசாட் ஏஜெண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இவர் கொடுத்த முக்கியமான தகவல்களை வைத்து தான் 1967 வருஷம் நடந்த யுத்தத்தை இஸ்ரவேலர்கள் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சதுக்கு கோலான் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றினதுக்கு இவர் அனுப்பிய சில முக்கியமான ஃபோட்டோகிராஃப்ஸ், அங்கே நட்டி இருந்த சில மரங்கள், அதை அடையாளமாக சொன்னார். அவர் சொன்னார், இந்த மரங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல அவங்க நிறைய பங்கர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவர் யூஸ் பண்ண கோடு வழியாக தான் அந்த டேட்டாவை அன்றைக்கி அனுப்புனார். ஸோ இந்த தண்ணீர் இஸ்ரேலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் டைவர்ஷன் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இப்படி பல தகவல்களை இஸ்ரேல் நாட்டுக்கு கொடுத்து இஸ்ரேல் நாட்டை அலர்ட் பண்ணி இஸ்ரேலை பாதுகாத்ததில் ஒரு முக்கியமான பங்கு, ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொன்னால் இவர் தான். ஸோ அந்த மாதிரி கோலான் ஹைட்ஸில் இந்த மாதிரி பங்கர்ஸ் இருக்குது, நிறைய அண்டர் கிரவுண்ட் சேனல்ஸ் இருக்குது. நம்ம நாட்டுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட்லேயே வர்றதுக்கான சில எல்லா வழிகளையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. எங்கெல்லாம் நீங்கள் மரங்கள் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் அதுக்கு கீழே ஒரு பங்கர் இருக்குது, அவங்களுடைய ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் முன்கூட்டியே சொல்லி இருந்தார். அதை வைத்து தான் 1967 ஜூன் மாதம் நடந்த தாக்குதலில் அவங்க ஜெயிச்சாங்க. ஆனால் பரிதாபமாக அவர் பிடிக்கப்பட்டார். அவர் அந்த தமஸ்கு பட்டணத்தினுடைய தலைநகரத்தில் எல்லாருக்கும் முன்பாக அவர் தூக்கிலிடப்பட்டார்.
ஸோ அதற்கு பிறகு கவர்மெண்ட் எவ்வளவோ கேட்டுச்சு. அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க கேட்டாங்க, ஆனால் அவரோட ஒரு பொருளை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சீரியா நாட்டில் இருந்து பல நாடுகள்ல இருந்து கேட்டாங்க, நீங்கள் கொடுத்துருங்க, அவருடைய தண்டனையவே அப்படி நீங்கள் அப்படி ஒரு தண்டனையை நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் ஒரு ஏலத்தில் எலிகோகனுடைய வாட்ச் மட்டும்தான் கிடச்சிது. அந்த வாட்சை மட்டும்தான் இத்தனை காலம் பத்திரப்படுத்தி இருந்தாங்க. பட் இப்போ இந்த October 7 தாக்குதலில் சீரியாவுக்கும் இவர்களுக்கும் நடக்கின்ற இந்த தாக்குதல் சில இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. அதில் தான் more than 2500 பர்சனல் டேட்டா ஆஃப் எலிகோகன் அதை எடுத்து கொண்டு வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸாக பாடுபட்டாங்க, பட் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இது இந்த நேரத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, எவ்வளவு கில்லாடிகள் இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக உண்டு. ஸோ ஹமாஸில் இன்னும் சில முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 54 தீவிரவாத தலைவர்கள் இருக்கிறாங்களாம். அதில் 35 தலைவர்களை ஓடி ஓடி விரட்டி என்ன செஞ்சிருச்சு, இஸ்ரேல் எலிமினேட் பண்ணியிருக்கு. ஸோ அதே போல் முகமது சின்வர், இவர் யாருன்னா யாயா சின்வருடைய சகோதரன். இவரும் இவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு சிலரும் நடத்திய சமீபத்தில் நடந்த தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. போப்பானவர் அவர் பதவி ஏற்றிருக்கிறார். அந்த பதவி ஏற்ற விழாவில் இந்த உக்ரைனுக்கும் அந்த JD Vance அவங்களும் முதல் முறையாக கைக்குலுக்கி பேசினாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சீக்கிரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்ல வந்திருக்குது. யூரோவிஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு லெவலில் நடக்கிற ஒரு சிங்கிங் கான்டெஸ்ட். நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்கள், இவங்க பாடிய பாடலும் பார்க்கலாம். இஸ்ரேல் நாட்டையும் பெருமைப்படுத்தி எத்தனையோ நாடுகள் இவர்களுக்கு எதிர்த்து நின்று ரொம்ப பாயிண்ட்ஸை குறைச்சி போட்டும் யூவல் ரஃபேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க 2வது இடத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், எவ்வளோ யுத்தங்கள் எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் இஸ்ரேல் இஸ் ஸ்டாண்டிங் குளோபலி இன் த டாப் ரேங்கிங் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மைதான். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இப்போ காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய பங்கர்ஸ் எல்லாத்தையும் அவங்க குறிவைத்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பாலஸ்தீனத்தில் இருக்கிற காசா மக்களை லிபியாவுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ காசா மக்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒருவேளை இருக்கலாம். ஏன் லிபியா? பிகாஸ் லிபியாங்கிற வார்த்தையும் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் மென்ஷன் ஆகிருக்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஆப்ரேஷன் ரெட் சன்செட்ஸ், இதுலேயும் கிட்டத்தட்ட 15 ஃபைட்டர் ஜெட்ஸ், 35 மியூனிஷன்ஸ், அதாவது ஆயுதங்கள் அவங்க ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பல போர்ட் எல்லாத்தையும் IDF வந்து ஏமன் நாட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. வருகிற நாட்களில் தான் நமக்கு தெரியும் இந்த அட்டாக் எந்த அளவுக்கு இருக்கும்னு. அதே சமயத்தில் இஸ்ரேல் நாட்டிலையும் தொடர்ந்து இந்த யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கிறனால ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ஒருவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருக்கிறார், தற்கொலை செய்திருக்கிறார். ஸோ தே ஆர் கால்ட் as சைலண்ட் விக்டிம்ஸ் ஆஃப் October 7 அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ எத்தனையோ நெகோஷியேஷன்ஸ் வந்து ஸ்டீவ் விட்காஃப் அமெரிக்க தேசத்திலிருந்து சார்பில் வந்து பேசினாலும் ஈரான் எதற்கும் இன்னும் ஒப்பந்தத்துக்கு வரலை. ஒரு ரகசிய தகவலும் வந்திருக்கிறது, இஸ்ரேல் ஈரானை எந்த நேரத்திலும் தாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஒரு யுத்தமாக மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அதே சமயத்தில் 2 மாதம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை உண்டாகலாம், அதற்கு நடுவில் இந்த ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் இருக்கலாம். இப்படி பல்வேறு தகவல்கள் வருது. வருகிற நாட்களை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த உலகம் அடுத்து என்ன ஒரு மாற்றத்துக்கு நேராக கடந்து போகும். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.